நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க சார், இந்த படத்தோட இசை, ஏன்னா அந்த படத்துல நீங்க ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க சிவா. அதை பத்தியா பேசணும்? மொத்தமா இசை பத்தி பேசுங்க, அந்த பாடுற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் பேசுங்க. இமான் சாரோட மியூசிக் இது. அண்ட் அவர் பிக்கெஸ்ட் ஹிட் கும்கி, லைக் லாஸ்ட் இயரோட பிக்கெஸ்ட் ஆல்பம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வர ஆல்பம் அப்படின்போதே எங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த எனர்ஜியிலேருந்து சாங்ஸ் வரும் அப்படின்னு. அண்ட் ஒரு என்டர்டெய்னிங்கான சாங்ஸ் தான். இதில் புதுசாக ட்ரை பண்ணலாம், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி சிம்பிளான சாங்ஸ் தான் இந்த படத்தில் இருக்குது எல்லாமே. அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சாங்ஸ்க்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஜாலியான படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது சாங்ஸ் மஸ்ட். அண்ட் சாங்ஸ் நல்லா இருந்தால் தான் அதனுடைய ரீகால் வேல்யூ ரொம்ப நாள் இருக்கும் படத்துக்கு. அண்ட் ஓப்பனிங் கிடைக்கும். இது வந்து ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் நல்ல ஒரு மியூசிக் டேரக்டர் மூலமாக நல்ல சாங்ஸ் கிடைச்சிருக்க சந்தோஷம். வேறு வழி இல்லாமல் அந்த சினிமாவுக்கு வந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தான் இந்த நான் பாட்டு பாடுறது. அது எப்படி நடந்தது? ப்ளீஸ், ஐ ரியலி வாண்ட் டு நோ தி ஆக்சிடென்ட். ரியலி வாண்ட் டு நோ? இல்லை, அந்த சாங் கம்போஸ் பண்ண பிறகு சும்மா யாரை பாட வைக்கலான்னு எல்லாரும் யோசிச்சிருக்கேன். நான் இல்லை, அந்த கூட்டத்திலே நான் எங்கேயோ இருந்தேன். அந்த சங்கத்தில் நீங்கள் இல்லையா? அந்த சங்கத்தில் நான் வேறு சங்கத்தில் இருந்தேன். நான் சிவாவை பாட வச்சிடலாமே அப்படின்னு அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. நான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சும்மா கலாய்க்காதீங்கண்ணே, யார் பாடுறான்னு சொல்லுங்கள், நீங்கள் தான் தம்பி பாடுறீங்க, வந்துருங்க ஸ்டூடியோக்கு அப்படின்னாங்க. முதல்ல போனோன்னே அந்த சாங்கை கேட்டேன் நான். இப்போ வந்துச்சு, இப்போ கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணாங்க இல்லையா, அப்படி நல்லா ரிதம் நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்னு நான் பாடி பார்த்தேன். எனக்கே புரியல ஒன்றுமே. அது நம்ம பேசுகிறோமா பாடுறோமா இல்லை ஏதாவது வளர்றோமா என்னன்னே நமக்கு புரியல. ஆனால் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எடுத்துங்க தம்பி, எனக்கும் தேவைப்படுது பிரேக் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் நேரம் கழித்து பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட அப்படியே போய் நின்னேன். நான் அப்புறம் கொஞ்சம் வேகமாக பாடினேன். நான் அந்த பாட்டெலாம் அப்படியே பாடினேன். ஒரு மாதிரி பாடினோன்னே அவர் வந்து, தம்பி இன்றைக்கி நாள் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் நாளைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. நாளைக்கு எடுத்தீங்கனாலும் நாள் நல்லா இல்லாமல் தானே இருக்கும், நமக்கு ஏன் இந்த வேலை விட்டுருங்க அப்படின்னா, இல்லை விடமான்னு சொல்லி ஒரு 3 நாள் பாடினேன். 3 நாள் பெர் டே 5 hours இருக்கும். அதில் பாடுற நேரம் கொஞ்சம் தான். போய் திருப்பி கேட்டு, அது ஆக்சுவலாக என்னுடைய டோனுக்கு வந்து எனக்கு வந்து பி ஷார்ப். என்ன? What I should be sharp. Yeah, you should be sharp in I this. should be sharp. Oh, அத B sharp. Okay. அது வந்து பி மேஜர்ல இருந்துச்சு. அப்புறம் நீங்க ஒரு மைனர். அது மேஜரை மைனர் ஆக்கி அது மொத்தமா டோட்டலா பாட்டா வேற மாத்தி அது ஒரு மாதிரி பண்ணி ஒரு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி விட்டோம். மைனர் ஆகி அது கோலார் ஆக்கி அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோம். பட் ஃபைனலா வந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்துருச்சு பாட்டு. நல்லா அது நிறைய யூடியூப்ல பெரிய ஹிட்ஸ் எல்லாம் இருந்ததுல, பல லட்சக்கணக்கான ஹிட்ஸ் இருந்தது. கரெக்ட்டா? அது எப்படின்னு தான் இன்ன வரைக்கும் தெரியல. நோ, அந்த ஹிட்ஸ் எப்படி நடந்தது அப்படின்னு இப்ப நாங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த மேடைக்கு இங்க வந்து ஒரு 2 வரிகளாவது பாடணும். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க, ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இவங்க என்ன பாட்டெல்லாம் பாட சொல்லாதீங்க, அப்புறம் பாத்துக்குங்க. ப்ளீஸ் சிவா. அப்புறம் ப்ரோமோக்கு கண்டென்ட் கொடுத்துருவேன். காட் லோ, இன்னைக்கு எலிமினேட் ஆகிறது நான் தாங்க. போம்மா, பாட்டெல்லாம் பாடு. அது இங்க வந்து பாடினா அப்செட் ஆயிருவாங்க. ஜட்ஜஸ் அவர் படத்துல பாடி இருக்காரு 2 லைன். சோ 2 லைன் இங்க பாடலாம்ல எங்களுக்காக. சிவா, உங்களோட நடிப்புக்கு நாங்களாம் ஃபேனு. ஸோ அதே மாதிரி பாட்டுக்கும் ஃபேன் ஆயிடுறோம். சீக்கிரமா வந்து பாடு. ஏன் நடிப்புக்கே ஃபேன்னா அப்புறம் பாடுறதுல என்ன மேடம் இருக்கு? நடிப்போட பாட்டு பெட்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க. பாடிட்டா? என்னப்பா முடியலாத அனந்த வைத்தியநாதன் மாதிரி இருக்கே பக்கத்துல நிக்கும்போது. அவரை பார்த்துட்டு வந்தேன் முந்தானேத்து, அதுல இருந்து இப்படி ஆயிட்டேன். ஹெட் வாய்ஸ்ல பாடலாம்னு இருக்கேன் நான். ஹெட் வாய்ஸ் உங்களால முடியாது. முடியாதா? நீங்க நினைச்சாலும் முடியாது. ஓகே, அது ரொம்ப டஃப் சாங். ஓகே, இட்ஸ் கர்நாடிக் blended with semi classical combined with the folk. செமி. ஓகே. ஓகே, ரெடி. ஊர காக்க உண்டான சங்கம், உயிர கொடுக்க உருவான சங்கம், இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. அந்த ஸ்ருதி பிட்ச் எல்லாம் கரெக்ட்டா இருந்தது. பிட்ச் வச்சிட்டீங்க. எப்படி? நாரி எது ரிஹர்சல் எனக்கு தெரியும் நீங்க. நோ சிவா, யூ லையிங். நீங்க போய் கத்துட்டு வந்திருக்கீங்க பாட்டு எங்கயோ. எப்பவுமே இந்த பொய் சொல்லுவாங்க, இப்பதான் காலையில ரிஹர்சல் பண்ணோம், இங்க சூப்பரா ஆடிடு. அந்த மாதிரி யூ ஆர் டூயிங் லைஸ். இந்த மேடைக்கு வந்து அப்படிதான் சொல்லணும். ஆக்சுவலா நாங்க வந்து ரிஹர்சல் பார்க்க எங்களுக்கு டைமே இல்ல. நாங்க வந்து போயிட்டோம். ஆக்சுவலா கொரியோகிராஃபர் லேட். எங்க போயிட்டீங்க? எங்கயோ போயிட்டாங்க. அப்படியே சரி. லாஸ்ட் மினிட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அதனால அண்ட் சிம்பிளா சொல்லனா இட்ஸ் a medical miracle. Wow, thank you so much and please take a seat. Let's give big round of applause. ஸோ இந்த படத்தோட பாடல்கள்லாம் ஏற்கனவே ஒரு என்ன சொல்றது, ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியாச்சு. இப்போ ரிலீஸ்க்கு அப்புறமும் அது ஒரு பரபரப்போட தான் போய்கிட்டு இருக்கு. உங்க படத்தோட ஏதாவது ஒரு டயலாக், நீங்க சொன்னீங்க ராஜேஷ் சார் வேற டயலாக் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமாகுது. ஏதாவது ஒரு காமெடி would you like to share with us?
இல்லை ஒரு பஞ்ச் இருக்கும். எங்கள் சங்கத்தோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் நாங்கள் சொல்லுவோம். விடிய காலில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறவனோ பொண்ணு கலட்டி விட்டோன்னோ ஃபீல் பண்ணுறோன்னு எங்கள் சங்கத்திலே இருக்கக்கூடாது, இந்த சட்டம் சொல்லுதுடா அப்படின்னும். ஸோ இதுதான் படத்தோட பஞ்ச். அவங்களோட மூடு இப்படி தான். எதை பற்றியும் கவலைப்படாது, நீ பாட்டுக்கு ஜாலியாக இரு. இவங்க எல்லாமே படிச்சிருப்பானுங்க. நான் வந்து MA MPhil படிச்சிருக்கிறேன். படத்தில் ப்ரொஃபஸர் சாரி சரி MA MPhil படிச்சிருக்கேன். அவர் சூரி வந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு. ஸோ எல்லாமே படிச்சுட்டு எங்களுடைய வேலைன்னா இந்த சங்கம் நடத்துறது தான். ஸோ அப்படி தான் இருக்கும் படம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த ஷூட்டிங் போகும்போது இந்த சங்கம் எப்படிப்பட்ட ஒரு சங்கமா இருந்தது? ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததா அந்த சங்கத்துல? இல்லை சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து டெய்லி நடக்கும். இதில் வந்து ஒரு மாடு வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துரும்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அவங்க வீட்டு மாடு வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துரும். எப்படி? அது அந்த மாட்டுக்கிட்ட கேட்டு பார்த்தா அது பேச மாட்டேங்குது. அப்படின்னுச்சு. ஓகே புரியுதுமா, நீ போ அந்த பக்கம் அப்படின்ட்டு அந்த மாடு விழுந்துரும். டேரக்டர் சொன்னார் மாடு விழுந்துருது, நீங்க காப்பாத்துறீங்க அப்படின்னா. நானு மாட மாடு என்ன கடைசியில் காப்பாத்திட்டு வரோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் கேட்டேன் அவங்க வீட்டு மாடு விழுந்தா நான் எதுக்கு போகணும்? சரி ஓகே கிணறுலேயே ஷூட் பண்ணுவோம், ஒன்று ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. எப்படிங்க மாடுக்கெலாம் நம்ம டம்மி ரெடி பண்ணிட்டோம், அதெல்லாம் பண்ணிட்டோம். அப்படியே ஹீரோக்கு ஒரு டம்மி ரெடி பண்ணுங்கன்னா அதான் நீ இருக்கியப்பா, அப்படியே வா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு கிணத்தை எட்டி பார்த்தா அது போய்கிட்டே இருக்கு. நம்ம ஈஸியார் மாதிரி அது போது ஒரு 150 கிலோமீட்டர் 80 அடி ஆழ கிணறாது. நமக்கு வந்து நீச்சல் வந்து கொஞ்சம் கடப்பார நீச்சல். நம்ம உள்ள விழுந்தா உள்ள போயிடுவோம். நம்மளை காப்பாற்ற 4 பேர் வரணும். ஸோ அதில் வந்து எல்லாம் குதிச்சுட்டாங்க, படார்னு குதிக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாமே குதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜாலியாக மேலே நின்று அழுகிறது. எதுக்குன்னா மாடு விழுந்துருச்சான், இந்தம்மா நாங்கள் விழுந்து கிடக்குறோம் உள்ள அப்படின்றால. ஸோ உள்ளெல்லாம் இறக்கி விட்டு அதில் வந்து ஓரமாக போய் நின்றுக்குவேன், கிணத்துல ஒரு ஓரமாக பிடிச்சிக்கிட்டு டேக் அப்படின்போது வந்து அப்படின்னா ஓகே கட் அவன் இருக்கானா பாருங்க, இருக்கான் அடுத்த ஷாட் போகலாம். அப்படிதான் நடந்துச்சு. ஒரு 2 days சார் இந்த சீக்வன்ஸ் நாங்கள் எடுத்தோம். பட் படத்தில் அது வேற மாதிரி வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அது ரொம்ப ஒரு எமோஷனலான பர்சனாக வந்திருக்கு. ஒரு மாடை காப்பாற்றுன்றது அது மாதிரி நிறைய வீர விளையாட்டுகள் இருக்கு. வீர விளையாட்டுகள் சகஜமல்லவோ? இப்பெல்லாம் ரொம்ப சகஜமாகி போச்சு.